Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 33 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்துட்டு காட்டுறாங்க. ஹானமிச்சி நடந்து போயிட்டு இருக்கப்ப வழக்கம் போல அந்த குண்டா இருக்கிற ஃப்ரெண்ட் வந்துட்டு டே என்ன உன்னோட மேட்ச் நேத்து ரொம்ப சூப்பரா போச்சு, நீ வேற லெவல்ல விளையாண்டியா அப்படினு சொல்றான். இத கேட்டுட்டு ஹானமிச்சி ரொம்பவே கடுப்பாய் அவன முட்றதுக்கு பக்கத்துல போறான். இவன் வந்துட்டு இந்த வாட்டி கரெக்ட்டா விலகிடுறான். தப்பிச்சாடா ஓட பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்து ஹானமிச்சி அவனை நல்லா லாக் பண்ணிக்கிட்டு அவனோட மூஞ்ச பிடிச்சு வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் கழுத்து விட்டதுக்கு அப்புறமா இவனுமே வந்துட்டு வாடா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா ஹானமிச்சி வந்து சண்டை போடாம அப்படியே அமைதியா திரும்பி நடக்கிறான். ஆனா அவன் மைண்ட் ஃபுல்லாவே இருக்கிறது ஹார்கோவை பத்தி தான். நேத்து வேற நான் ஹார்கோ கிட்ட நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் மேல என் மேல நிறையவே நம்பிக்கை வச்சிருந்தேன். இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கிறான். இவன் நடந்து போய்கிட்டு போய் ஹார்கோ ஆப்போசிட்ல தான் வந்து நிக்கிறா. ஹார்கோவை பார்த்தோன்னே இவன் வந்துட்டு திரும்பி நின்னுக்கிறான். நீ வந்துட்டு நேத்து கேம்ல நல்லா விளையாண்டியம்மா, என்னோட அண்ணன் வந்துட்டு சொன்னாங்க நீ வந்துட்டு உன்னோட ஓன் வேல நீ வந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி விளையாடுனியா, என்னோட வழியில தானே அந்த கொரில்லா வந்துட்டு அவன் மேல நான் டங்க் பண்ணதான் சொல்லி காட்டியிருப்பாரு அப்படின்ட்டு ஹானமிச்சி நினைக்கிறான். பரவாயில்ல விடு ஹானமிச்சி, அது வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச் தானே, நீ வந்துட்டு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அதனால இது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு ஹார்கோ சொல்றா. இருந்தாலுமே நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கூட ஸ்கோர் பண்ணல தெரியுமா அப்படின்ட்டு ஹானமிச்சி சொல்றான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நீ இப்பதானே பாஸ்கெட்பால் விளையாட ஆரம்பிச்சிருக்க, இனிமே நீ போக வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உண்மையாவே வா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். ஆமா நீ வந்து கான்ஃபிடென்ட்டா மட்டும் இரு, ஒரு மேட்ச்க்கு நீ வந்து இம்ப்ரூவ் ஆக தான் செய்வ அப்படின்ட்டு ஹார்கோ சொல்றா. இத கேட்டோனே தான் ஹானமிச்சிக்கு கொஞ்சம் உயிரே வருது. பரவாயில்ல நான் வந்து அடுத்த வாட்டி பாரு சூப்பராவே டங்க் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டிங் ஆயிடுறான். சூப்பர் ஹானமிச்சி இப்படிதான் இருக்கணும், இது ஒரு நல்ல ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோவும் பாராட்டுறா. இப்போ அப்படியே அடுத்த நாள் சோஹோகு டீமுக்கான செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க ஹானமிச்சி தவிர மீதி 4 மெயின் பிளேயர்ஸ்மே உள்ள இருக்காங்க. ஹானமிச்சிக்கு பதிலா கோகரே உள்ள இருக்கான். ஹானமிச்சி கோச்சிக்கிட்ட நான் எதுக்கு இப்ப வெளியே உட்காரணும், நான் தான் எந்த ஒரு சண்டையுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆயக்கோமே நீ வந்து ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆறா, கோச் வந்துட்டு ஆனா அப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காத, உனக்கான டர்ன் சீக்கிரமா வரும், அப்ப நீ உள்ள இறங்க அப்படின்னு சொல்றா. கைனன் டீம் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் ஜின் கியோட்டா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஆல்ரெடி போன மேட்ச் தான் மிஸ் பண்ணிட்டோம், இந்த வாட்டி சோஹோகு மேட்ச் மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி முன்னாடியே உட்கார்ந்து பார்க்க வராங்க. இப்போ இந்த ஒரு கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஆப்போனன்ட் டீம் பேர் வந்துட்டு கக்குனோ. அப்படியே ஒரு டிப் ஆஃப் ஓட கக்குனோ வெர்சஸ் சோஹோகுக்கான கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அகாகி தான் இந்த வாட்டி ஃபர்ஸ்டாவே பால் ரீச் பண்ணி தள்ளி விடுறான். பால் வந்து ரியோட்டா எடுத்துட்டு ஓடி வரான். அவன் ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு வரவுமே அவன் முன்னாடி ஒரு டிஃபெண்டர் வந்து நின்னுறான். இவன் ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அவனுக்கு ஃபேக் கட்டுற விதத்துல பால் வந்து டக்குன்னு அந்த பக்கம் மிட்சி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். மிட்சி பால் கைக்கு வந்த மறு செகண்டே வந்துட்டு ஒரு 3 பாயிண்டரை ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். கேமோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்துட்டு 3 பாயிண்டரோட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு ட்ரெயினை கட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு சில பேர்லாம் வந்துட்டு இவன் இவ்வளவு உயரமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்துட்டு ஓசுமி தான். ஓசுமி வாட்ச் பாத்துக்கிட்டே மேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிருக்குமே, நான் போறதுக்கு லேட் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஓசுமிக்கு பக்கத்துல இருந்தவங்க வந்துட்டு அங்க பாருங்களேன் இன்னொருத்தனும் உயரமா நின்னுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அவனுமே வந்து அந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அங்க பார்த்தா பாஸ்கெட்பால் ஜெர்சி போட்டு தான் ஒருத்தர் இருக்கான். அது ஷோயோ டீம்னு சொல்லிட்டு இருக்குது. கைனன் டீமுக்கு அடுத்தபடியா செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்னு சொன்னாங்க தெரியுமா, அது வந்துட்டு ஷோயோ அந்த ஒரு டீம் தான். அந்த ஒரு டீம் மெம்பர் தான் அவனும் ஒருத்தன் நின்னுக்கிட்டு இருக்கான். அடுத்தபடியே கொஞ்ச நேரம் கழிச்சு கேம் கட்டுறாங்க. சோஹோகு 36 கக்குனோ 8 பாயிண்ட் சொல்லிட்டு தான் இருக்காங்க. நல்லாவே லீடிங் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோஹோகு டீமே வந்துட்டு இப்ப கோகரேக்கு பதிலா ஹானமிச்சியை சப்ஸ்டிட்யூட்ல உள்ள மாத்தி விடுறாங்க. கோகரேவும் ஹானமிச்சி உள்ள போகும்போது கேம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான்டா இருக்குது, நீ வந்து அவங்க கூடவே சேர்ந்து விளையாடு, எதுவும் ஏடா கூடமா பண்ணிராத அப்படின்னு மட்டும் சொல்றான். ஹானமிச்சி சிரிச்சுக்கிட்டே ஒரு ஜீனியஸை பத்தி என்ன பேசுதலாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கேமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கக்குனோ டீமுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீ த்ரோ கிடைச்சிருந்திருக்குது. அது ஒரு பிளேயர் வந்துட்டு ஃப்ரீ த்ரோ பண்றான். அந்த பால் வந்துட்டு பாஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. பாஸ்கெட்டுக்கு கீழே ஃபுல்லாவே என்னோட ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சூப்பராவே ஜம்ப் பண்ணி பால் வந்துட்டு ரீபவுண்ட் ஆடவும் செஞ்சிடறான். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா ரீபவுண்ட் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா அவன் வந்துட்டு வேற ஒருத்தன் மேல ஆப்போசிட் டீம்ல இருக்க ஒரு பிளேயர் மேல வந்து நல்லா இடிச்சிருந்திருக்கான். அதனால அவன் அப்படியே கீழே விழுக ஹானமிச்சிக்கு மறுபடியும் ஒரு ஃபவுல் கிடைக்குது. கேம்குள்ள வந்து ஒரு 5 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் ஃபவுல் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோஹோகு பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. அக்காகி அவன் தலையில கை வச்சுட்டு நீ வந்து ரொம்ப ரஷ் பண்ணாம பொறுமையா நின்னு விளையாடுறா அப்படின்னு சொல்றான். ஆனா நான் வந்துட்டு இன்னைக்கு ஸ்லாம் டங்க் பண்ணணுமே, எல்லாருமே என்னை பாராட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். ரூகாவா அவன் பக்கத்துல வந்துட்டு கனவுலயே நடக்காத விஷயத்தை இவ்வளவு கான்ஃபிடென்ட் எல்லாம் சொல்லாதரா அப்படின்னு கலாய்ச்சி விட்டு போயிடுறான். ஹானமிச்சிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. எல்லா டைமும் இந்த ரூகாவா தான் நல்ல பேரை வாங்கிட்டே இருக்கிறான். இந்த வாட்டி நான் வந்துட்டு அது விடவே கூடாது, நானுமே சூப்பரா ஸ்லாம் டங்க் பண்ணி நான் எந்த அளவுக்கு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அடுத்த ரேலியில கக்குனோ பிளேயர்ஸ் கிட்ட தான் பால் இருக்குது. ஒரு பிளேயர் வந்துட்டு பால ஷூட் பண்றான். அந்த பால் பாஸ்கெட் குள்ள உள்ளாம வெளியே வருது. அந்த பால கக்குனோ பிளேயர் ஒருத்தர் வந்து ரீபவுண்ட் ஆடலாம்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்றான். ஆனா ஹானமிச்சி அவன் பின்னாடி ஜம்ப் பண்ணி அவனோட காத்துலயே அடிச்சிடுறான். பந்த ஃபர்ஸ்டா ரீச் பண்ணி பிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து ட்ரை பண்ணிருக்கான். பட் அது வந்துட்டு அவனோட காதுலயே அடிச்சிருது. அவனுமே அப்படியே கீழே உலக ரெஃபரி வந்துட்டு ஹானமிச்சிக்கு ரெண்டாவது ஃபவுலையும் கொடுத்துறாரு. ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் இத ஒரு பாஸ்கெட்பால் கோர்ட்ன்றத மறந்து ஏதோ ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கேமோட எண்ட் கிட்ட வந்துடுறாங்க. ஆப்போனன்ட் டீம் வந்துட்டு 24 சோஹோகு 153 சொல்லிட்டு பயங்கரமான லீடிங் ரொம்பவே ஒன் சைடா டாமினேட் பண்ணிருக்காங்க. சோஹோகு வந்துட்டு இந்த வாட்டி செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. ஹானமிச்சி பார்த்தா பெஞ்ச்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இந்த ரெஃபரிக்கு வந்துட்டு என்ன பிடிக்கவே இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்புறான். கேம்ல இன்னும் லாஸ்ட் ஒரு நிமிஷம் தான் இருக்குது. ஆப்போனன்ட் எவனுமே ஃபயர்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, எல்லாரும் செத்த மாதிரி தான் கிடக்குறாங்க. இவங்களுக்கு அகைன்ஸ்ட் கண்டிப்பா எங்களால வின் பண்ணிக்கவே முடியாது, சீக்கிரம் இந்த ஒரு நிமிஷத்தையாவது முடிச்சு விடுங்க, நாங்க வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த ட்ரெயின்ல சோயாவோட ஜெர்சி போட்டு ஒருத்தர் நின்றுப்பான் தெரியுமா, அதே ஒருத்தன் வந்துட்டு இங்கேயுமே நின்னுக்கிட்டு இருக்கான். இப்ப மேட்சை பாக்குறதுக்காக அவன் வந்துட்டான். அவன் பின்னாடியே ஓசுமியே வந்துட்டு நீ இந்த மேட்சை பார்க்க வந்தது ஒருத்தியா இருந்ததா ஹானகாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க வந்துட்டு அவ்வளவு மோசம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்றான். இவனோட பேருமே ஞாபகம், இவனுமே சோயோ டீம்ல ஒரு முக்கியமான கேரக்டர், நேம் வந்துட்டு ஹானகாட்டா. ஆனா இவங்களோட ஆப்பனன்ட் வந்துட்டு ரொம்பவே வீக்கான ஒரு டீம் தான். இந்த இடத்துல நம்மள இருந்திருந்தோம் அப்படின்னா இனியர் அட்லீஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் அதை எடுத்திருந்திருப்போம். ஆமா அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமியே சொல்றான். இப்ப அப்படியே கேமே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. சோஹோகு ஃபைனலா 160 பாயிண்ட், ஆப்பனன்ட் 24 பாயிண்ட் சொல்லிட்டு கேம் முடியுது. ஓசுமி அப்படியே இன்னொரு பிளேயர் அவன் டீம்மேட் ஒருத்தன் மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருப்பான். அவங்க கிட்ட போயிட்டு கேக்குறான் ஹானமிச்சி இன்னைக்கு கேம்ல லேண்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அவன் வந்துட்டு கேம்குள்ள கொஞ்ச நேரம் லேண்டா,
இருந்தேன், ஆனா அந்த கொஞ்ச நேரத்திலே 5 ஃபவுல் வாங்கிட்டு வெளியே போய் உட்காந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்றான். திரும்பவும் இவன் 5 ஃபவுல் வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி சொல்றான். மேட்ச் முடிச்சுட்டு எல்லாருமே ஹாப்பியா போய்கிட்டு இருக்கப்ப ஹானமிச்சி மட்டும் ரொம்ப சோகமா வந்துகிட்டு இருக்கான். ஆயக்கோமே வந்துட்டு பரவாயில்ல விடுற, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் நீ கெயின் பண்ண உனக்கு வந்து நல்லா வந்துரும் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹானமிச்சிக்கு இன்னும் மனசே கேட்கல. அவன் வந்துட்டு அவனை பத்தி கூட கவலைப்படல, ஹாருக்கோக்கு இது தெரிஞ்சா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். அப்படியே ஹானமிச்சியோட மைண்டுக்குள்ள இன்னொரு விஷயமே தோணுது, ஒருவேளை நான் வந்துட்டு ஜீனியஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட் அக்காகியோட வீட்டை கட்டுறாங்க. அவன் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஹாருக்கோமே அவங்க அம்மா அப்பா கிட்ட அண்ணனோட அடுத்த கேம் நம்ம வந்துட்டு பார்க்க போவோமா, அது வந்துட்டு சண்டேல தானே வருது, நான் வந்துட்டு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கிட்ட சொல்றா. அப்ப இவங்களோட வீட்டுல வந்துட்டு ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன் அப்படின்னு அக்காகி போறான். அவன் கதவை திறந்து பார்த்தா வெளியே ஹானமிச்சி தான் நின்னுகிட்டு இருக்கான். நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகுறான். இல்ல வாய மூடுங்க, ஹார்கோக்கு நான் வந்தது வந்துட்டு தெரியக்கூடாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இன்னும் வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி கேக்குறான். ஹானமிச்சி ரொம்பவே தயக்கத்தோட யோசிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கோர்ட் விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனால எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுங்க ஃபவுல் ஆகாம எப்படி விளையாடணும் அப்படின்னு கேக்குறான். இன்னொரு பக்கம் மிச்சியை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரான். உள்ள போய் அவன் வந்துட்டு டாக்டர் தான் பாத்துட்டு வந்திருப்பான். நான் இப்ப பாஸ்கெட் பால் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கறதுக்காக போயிருப்பான். அவருமே வந்துட்டு உன்னோட கால் வந்துட்டு இப்ப கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு, நீ முந்தி எப்படி விளையாண்டியோ அதே மாதிரி இப்ப பாஸ்கெட் பால் விளையாடலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பைக்ல ஒருத்தர் வந்து டக்குன்னு இவனை கிராஸ் பண்ணிட்டு போறாங்க. இவனுக்கு அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. யாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பாக்குறான். பைக்குமே கரெக்டா நின்றுது. அவனுமே வந்துட்டு இவனை கரெக்டா பாத்துறான். அது வந்துட்டு வேற யாரும் இல்ல, டெட்சுவோ தான். மிச்சியே இது அப்படின்னு சொல்லிட்டு டெட்சுவோக்கே பார்த்தோன்னே செம்ம ஷாக்கா இருக்குது. அக்கையும் ஹானமிச்சி கிட்ட இது ஒன்னும் மேஜிக்லாம் கிடையாது, எந்த ஒரு சீக்ரெட்டும் அதுக்கெல்லாம் கிடையாது, அது நீ பழக பழக தான் வரவே செய்யும். பெரிய பெரிய ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் கூட கேம் ஓட்டு நிறைய வாட்டி வெளியே இந்த மாதிரி டிஸ்குவாலிஃபை ஆக தான் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுலயே ரொம்ப முக்கியமா உனோட காலுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கணும். அதான் உனக்கு சுத்தமா பிடிக்காது, இது போதுமா உனக்கு அப்படின்னு அக்காகி சொல்றான். ஒரே நாள் நைட்ல என்னால வேற எதுவும் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு கிளம்ப பாக்குறான். இல்ல நான் வந்துட்டு மறுபடியும் டிஸ்குவாலிஃபை ஆக விரும்பல. அக்காகியுமே யோசிச்சுக்கிட்டே நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பண்ணணும், ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுலாம் நினைக்காத. நீ இப்ப வர 2 கேம் தான் விளையாண்டுருக்க, 2 கேம்ல 10 ஃபவுல் வாங்கி இருக்கிற. நீ அந்த ஃபவுல் எல்லாத்தையுமே எப்படி வாங்கின, எதனால வாங்கின அப்படின்ற எல்லாத்தையுமே டீடைலா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்லிட்டு இப்ப உள்ள போயிடுறான். இந்த பக்கம் மிச்சி டெட்சுவோ 2 பேருமே வந்துட்டு தனியா உட்காந்து பேசுறாங்க. டெட்சுவோவும் அப்படியே ஹாஸ்பிட்டல்லே பாக்குறேன். மிச்சி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல நான் வந்துட்டு இப்ப என்னோட செக்கப் தான் பண்ணிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட முடிக்கு என்னாச்சு, நீ வந்துட்டு இப்போ ஒரு ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி இருக்கிற, உனக்கு இது வந்துட்டு நல்லாவே சூட் ஆகுது அப்படின்ட்டு டெட்சுவோ சொல்றான். அப்படியே டெட்சுவோ தூரத்துல பார்த்துட்டு ஒரு சைரன் சவுண்ட் கேட்கறத நோட் பண்றான். அவங்க வந்துட்டு என்ன தேடி வந்துட்டாங்க போல, நான் வந்துட்டு ஹெல்மெட் போடல, அதனாலதான் என்ன வந்துட்டு துரத்திக்கிட்டு இருக்காங்க, நான் இப்ப கிளம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் போறதுக்கு முன்னாடி மிச்சியை பார்த்துட்டு அப்புறமா பார்க்கலாம் ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறமா போலீஸ் வந்துட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. மிச்சியும் அவன் போனதுக்கு அப்புறமா ரோட்டை பார்த்துக்கிட்டே அப்புறமா பார்க்கலாம் டெட்சுவோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹானமிச்சி நடந்து வந்துகிட்டு இருக்கப்ப ரொம்பவே கடுப்போட தான் வந்துகிட்டு இருக்கான். இந்த கொரில்லா வந்துட்டு ஒரு ஜீனியஸை பார்த்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு. ஆமா நான் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஜீனியஸ் தான், யாருமே நான் ஜீனியஸ் இல்லன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லையா, அதனால நான் ஒரு ஜீனியஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்றான். அவன் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு நைட் டைம் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அங்க பார்த்தா ஏற்கனவே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு முன்னாடி யாரா பிராக்டிஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க ரூகாவா தான் உள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரூகாவா வந்து ரொம்பவே ஃபாஸ்டா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவனோட ட்ரிப்ளிங்மே வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்குது. அவனோட பால் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ்ன்றது வேற லெவல்ல இருக்குது. அதே ஸ்பீடோட சூப்பராவே அவன் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பால ஷூட் பண்ணவும் செய்றான். அடுத்த ஒரு பால சும்மா முன்னாடி பவுன்ஸ் ஆகுற மாதிரி தூக்கி போட்டு அவன் சூப்பராவே பறந்துகிட்டு பால் வந்துட்டு செம்மையா டங்க் பண்ணவும் செய்றான். இந்த மாதிரி அவன் வந்துட்டு அவனோட பல வித்தைகளை காட்டி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஹானமிச்சி அப்படியே தூரத்துல இருந்து இவனை சத்தமா கூப்பிட்டுட்டு இங்க பாரு, நான் வந்துட்டு அடுத்த கேம்ல டிஸ்குவாலிஃபை ஆகவே மாட்டேன், அதுக்கு மேல நான் வந்துட்டு உன்னோட அதிகமான பாயிண்ட் எடுத்தே காட்டுவேன், உனக்கு புரிஞ்சதா ரூகாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை போட்டுட்டு கிளம்பிடுறான். என்னடா இவன் திடீர்னு வந்தா பைத்தியம் மாதிரி கத்துனா அவன் பாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து டெட்சுவோ வந்துட்டு பைக்ல ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்திருப்பான் தெரியுமா, அவன் வந்துட்டு இன்னொரு கேங் வந்துட்டு பாக்குறாங்க. அதுல இந்த ஒரு கேரக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்குள்ள வச்சு சண்டை நடக்கும்போது ரூகாவாவை ஃபர்ஸ்டா மாப் வச்சு தலையில அடிச்சதே வந்துட்டு இவன் தான். இவனோட பேர் வந்துட்டு ரியோ. இவனையுமே ஞாபகம் அடுத்த ஒரு 1-2 எபிசோட்ஸ்க்கு மட்டும். இவன் டெட்சுவோ பார்த்த உடனே இவன் கேங்க கூப்பிட்டு அவனை ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே கிளம்புறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோகோகு டீம் வந்துட்டு அவங்களோட தேர்ட் கேம்ல வின் பண்ணுவாங்களா இல்லையான்றது, அதுக்கப்புறமா அதுக்கும் மேல நமக்கு வந்துட்டு ஹானமிச்சி அடுத்த கேம்ல ஃபவுல் ஆகாம விளையாடுறானா இல்லையான்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.